வணக்கம். மாயமான் அத்தியாயம் 8 தொடர்கிறது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைத்தையும் கேட்ட செல்லி ஒரு முடிவுக்கு வந்தாள். அது செந்திலை இங்கு வரவழைக்கும் திட்டம், அதுவும் ராகேஷை வச்சு. அந்த திட்டம் தோன்றியதும் செல்லியின் பழிவெறி அதிகரித்தது. மறுநாள் காலையில் விடிந்தபோது ராகேஷ் இருந்த குடில் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருந்தது. ஆம், திடீரென ஏற்பட்ட மண் சரிவில் ராகேஷில் இருந்த குடில் முற்றிலும் மண்ணில் புதையுண்டு போனது. ராகேஷ் நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் அவனது எண்ணமே அவனது அழிவிற்கு காரணமாகி போனது. விஷயம் கேள்விப்பட்ட செந்தில் அதிர்ந்து போனார். சாந்தியோ அழுது கரைந்து கொண்டிருந்தார். அருமை பெருமையாய் வளர்த்த ஒரே மகன் அல்லவா. அந்த கணம் எதையும் யோசிக்காது செந்தில் தனது அலைபேசியை எடுத்து ஒரு எண்ணிற்கு அழைத்தார். மறுமுனையில் எடுத்ததும், அப்பா, நான் செந்தில்குமார் பேசுகிறேன் என்று கூற, மறுமுனையில் அதை கேட்ட கந்தனின் உடல் சிலிர்த்து அடங்கியது. எத்தனை வருடங்கள் கழித்து அவரது செல்ல மகன் அழைத்திருக்கிறான். அவனது உயிரை காப்பாற்றவே அவர் அவனுடன் தொடர்பில்லாது இருந்தார். அவனையும் தொடர்பு கொள்ள விடவில்லை. அவனுக்கு திருமணமாகி மகன் இருக்கிறான் என்ற செவிவெளி செய்தியாக கேள்விப்பட்டதோடு சரி, அவனை பார்க்க அவர் முற்பட்டதே இல்லை. அப்படிப்பட்ட மகன் இன்று அழைத்திருக்கிறான். செந்தில் எப்படிப்பா இருக்க? கந்தனின் குரல் தழுதழுத்தது. வா, உங்கள் பேரே மேலே பேச முடியாது. செந்தில்குமார் தேம்ப, என் பேரனுக்கு என்னாச்சு? கந்தனின் குரல் நடுங்கியது. அவரையும் அறியாத அவரது மனக்கண்ணில் செல்லியின் முகம் வந்து போனது, கூடவே செல்வாவின் பிம்பமும். செந்தில்குமார் ராகேஷ் இந்தியா வந்த விஷயத்தை அவரிடம் கூற, கந்தனோ செய்வதறியாது ஸ்தம்பித்து போனார். எந்த மாதிரியான நேரத்தில் ராகேஷ் இங்கே வந்திருக்கான்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மண் சரிவில் ராகேஷ் இறந்துட்டதா செய்தி வந்தது. இல்லை செந்தில், இல்லை, இது அந்த செல்லியோட வேலை தான். அவள் தான் உன் மகனை கொண்டு இருக்கணும். செல்லியா? செந்தில்குமார் அதிர்ந்தார். ஆமாம் என்றவர், நீ இங்கே வர வேண்டாம், உன்னையும் இழக்க நான் விரும்பலை என்று கூற, அதெல்லாம் முடியாதுப்பா. இப்படித்தான் அப்பவும் என்னை பயமுறுத்தி அமெரிக்கா போக வச்சிங்க, இப்போவும் வரவிடாமல் பண்ணுறீங்க. அப்போவே இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருந்தால் வீணே என் மகனை நான் இழந்திருக்க மாட்டேன் என்ற மகனை என்ன செய்வது என்று தெரியாது கந்தன் முழிக்கும் போதே அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அடுத்த சில மணி துளிகளில் விமானத்தில் ஏறி வந்த செந்தில்குமாரின் நினைவுகள் கடந்த காலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. அதேபோல் அவருக்காக பழிவெறியுடன் காத்திருந்த செல்லியின் நினைவிலும் கடந்த கால கண்ணீர் தடங்களை நிறைந்திருந்தது. அத்தியாயம் 9 தொடர்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன், செந்தில் எப்படியா இருக்க? ஒரு 8 ஊருக்கு வந்துட்டு போ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்று கந்தன் தனது மூத்த மகனிடம் வாஞ்சையுடன் கூறிக்கொண்டிருந்தார். தொலைபேசி மட்டுமே புழக்கத்தில் இருந்த காலகட்டம் அது. இன்னும் 1 மாதத்தில் படிப்பு முடிய போகுதுப்பா. மேற்படிப்புக்கு அமெரிக்காவுக்கு போகும் வரை உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் என்ற மகனோட வார்த்தையில் அந்த தந்தையின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. இருக்காதா பின்ன? மருத்துவ படிப்புக்காக பட்டணம் சென்ற மகன் கடந்த 5 வருடங்களாக இங்கு வருவது இல்லை. அவ்வப்போது இவர் போய் அவனை பார்த்துவிட்டு வருவது உண்டு. இல்லையெனில் அவனுடன் தொலைபேசியில் உரையாடுவார். சொன்னது போல் செந்தில்குமார் 1 மாதம் கழித்து ஊருக்கு வந்தார். 23 வயது இளைஞனாக கம்பீரமாகவும் அழகாகவும் இருந்த மூத்த மகனை கண்டு கந்தனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. மகன் சாதாரண